ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மக்களின் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். மிக பெரும் துயரத்திலே தமிழகம் மூழ்கி இருக்கிறது. கல்லறை காடாக மாற்றப்பட்ட கரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 39 உயிர்கள் அதில் அநியாயமாக அதில் போயிருக்கிறது. 2 பேர் இன்றும் மிக அதிதீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 58 பேர் பலத்த காயத்துடன் அவர்களும் தீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இறந்த குடும்பங்களுக்கும் இறந்த அத்தனை ஆத்மாக்களும் அவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு அந்த இழப்புகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மன வலிமையை குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் தர வேண்டும். காயமடைந்து சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் பூரண குணநலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை முதலிலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு என்பது மிக ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு ஒரு வலியோடு ஒரு வேதனையோடு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இந்த பதிவு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேதனைகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகள், அரசியல் தலைவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்கள், பொதுமக்களுடைய கருத்துக்கள், இப்படிப்பட்ட சம்பவம் நேற்று இதே நேரம் அந்த மக்கள் எல்லாம் இறந்து போகாமல் நேற்று எல்லாரும் உயிரோடு இருந்திருக்கு. நேற்று அந்த கூட்டத்தினருக்கு வந்த யாருக்குமே தெரியாது நாம் நாளை இருக்க போவதில்லை, நாளை நாம் இருக்க போவதில்லை. மிக மகிழ்ச்சியோடு அவங்க இருந்திருப்பாங்க. நாம் ஒரு ஸ்டாரை பார்க்க போகிறோம், விஜயை பார்க்க போகிறோம். அவர்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை இதுதான் நம்முடைய இறுதி நாள், இறுதி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய உயிர் கொடூரமாக அது பறிக்கப்பட போகிறது. நம்முடைய உயிர் தாகத்தோடு போக போகிறது. எவ்வளோ ஒரு வலி. ஒரு தாகத்தோடு மரணிப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேதனை உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும். தண்ணி ஒரு சொட்டை நம்ம தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாதா? ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க ஏறி மூச்சை நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு அம்மா சொல்றாங்க, எத்தனை பேர் என் பிள்ளைய மிதிச்சாங்களோ கண்ட இடத்துல மிதிச்சிருக்கிறாங்க. ஒரு தகப்பனார் சொல்கிறார், கண் முழுவதும் இரத்த காயம், முகத்திலே ஏறி நடந்து போயிருக்கிறார். ஒரு கூட்டத்தினர் மீது என்ன செய்திருக்கிறார்கள் என்ன, அவங்க அவங்களுக்குள்ள பல பேர் மேல ஒரு கூட்டம் அப்படியே சரியிறாங்க. அவங்க மேல அப்படியே ஏறி போறாங்க. கீழே விழுந்த மக்களை பற்றிய கவலைகள் எதுவுமே அங்கே இல்லை. மூச்சை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல யாரு நம்ம என்ன சொல்றது? நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் ஒரு காரணம், மிகப்பெரிய ஒரு காரணம் விஜய். அந்த இடத்துல இதே மற்ற நேரங்களாக இருந்தால் ஒரு அரசோ ஒரு சட்டமோ இதை எப்படி பார்த்துருக்கோம்? ஒருத்தவங்க மேலே ஏறி ஒருத்தவங்களை மிதிச்சு ஒருத்தவங்களை அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா அதனுடைய ஒரு பார்வை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இப்போ நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? மக்கள் சொல்றாங்க, மக்கள் மேலே ஏறி போனாங்க, மூச்சு என்னால் விட முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு அம்மா சொல்றாங்க, காலையிலேருந்தே கூட்டம் 8:30 மணிக்கு வரக்கூடியவர் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே வந்துட்டோம், அவரை பார்க்க வந்துட்டோம். ஆனால் அவர் பேச ஆரம்பிச்சது மாலை 7:45க்கு அவர் பேசுகிறார். அப்போ எவ்வளோ நேரம்? ஒரு பிள்ளைகள் சொல்கிறாங்க, 2 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம் நைட்டு, முதல் நாள் நைட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடல, விஜய் அண்ணாவை பார்க்க போகிறோன்னு காலையில் வந்துட்டோம். விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்காக நைட்டு சாப்பிட்டவங்க காலையில் சாப்பிடலை, மதியானம் 2 வேளை உணவு அவங்க சாப்பிடலை, தண்ணீர் குடிக்கலை. நான் என்ன சொல்கிறேன், விஜய் மாதிரி இங்கே ஹெல்த்ஃபுல்லாக யாருமே இல்லை. ஏன்னா விஜயினுடைய சூழல் வேறு. விஜய் ஒரு நபர், ஒரு தனி நபருக்கு அவருடைய பிரயாணம் எப்படி வடிவமைக்கப்படுகிறது? அவர் வரக்கூடியது விமானம், விமானத்திலிருந்து அந்த தனி விமானம், அதுக்கு பிறகு காருக்கு பிறகு அவருக்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த கேரவன், எல்லா வசதிகளையும் கொண்ட அந்த பஸ். அப்படி அவருடைய பிரயாணம் கட்டமைக்கப்பட்டு வரார் மக்களை சந்திக்கிறதுக்கு. ஆனால் அவரை பார்க்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படை தண்ணீர் கூட இல்லை. இன்னைக்கெல்லாம் அவ்வளோ பலகீனமாக இருக்காங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கும். உயிர் சக்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது ஒருத்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு எனர்ஜெட்டிக் வரும்னு கூட நிறைய மருத்துவர்கள் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு அந்த எனர்ஜி தான் இல்லாமல் போனது தான் பல உயிர் இழப்புகளுக்கே காரணம். ஏன்னா ஒரு உயிர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், அவர் சாப்பிட்டுருப்பாரு, தண்ணி குடிச்சிருப்பாரு, ஒரு நிலையில இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது கூட தன் உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போய் அந்த காப்பாற்றுறதுக்கான, ஏன்னா நிறைய பேருக்கு ரத்தம் போயிருக்கும், விபத்துகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டை உடஞ்சிருக்கும், ரத்தம் போயிருக்கும், கை கால்கள் துண்டாக்கப்பட்டிருக்கும், நிறைய பிளட் லாஸில் கூட சில பேர் உயிர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அது உயிர் சக்தி. இந்த கூட்டத்தில் அந்த உயிர் சக்தியே போயிடுச்சு. உயிர் பொசுக்குன்னு அப்படியே போயிடுச்சு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்குமே பொசுக்குன்னு அந்த உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை கொண்ட அந்த உயிர் திறன் அப்படியே என்ன செஞ்சிருக்கு, போயிருக்குன்னா காரணம்
காலையிலேருந்து தண்ணி குடிக்கல, 2 வேளை உணவு அவங்க சாப்பிடலை. அந்த யதார்த்தமான அந்த உணவுக்கான அந்த உயிரவுக்கான அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கல. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. எந்த தாவேக்கா நிர்வாகிகளோ மேற்கட்ட நிர்வாகிகளோ தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த விஜயோ, ஏன்னா விஜய் இன்னைக்கு மட்டும் கூட்டத்துக்கு வரல. அவர் உயிர் பலியில தான் முதல் மாநாடே நடத்தினார். முதல் மாநாட்டிலே 5 பேர் சாலை விபத்தில் மரணிக்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாட்டில். அந்த மாநாட்டுக்கு வர்றாரு. அந்த 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 அதில் அவருடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக திருச்சி மாவட்ட நிர்வாகிகள், நல இடத்துல அந்த தொண்டர்கள், அந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், மக்களை அழைச்சவங்க, அவங்க 5 பேர் இறந்து போனதுக்கே அந்த மாநாட்டில் அவர் எந்த ஒரு இரங்கலையுமே தெரிவிக்கல. நேற்று நடந்த விஷயத்துக்கு சொல்றாங்க, அவர் பாட்டுக்கு அவருக்கு என்னுடைய பார்வையில் எங்களுக்கு எந்த விஜயம் பெரிது கிடையாது. எந்த விஜயை காப்பாற்றணும்னு யார் வேணாலும் நினைக்கலாம், எந்த கட்சிகள் வேணாலும் நினைக்கலாம். எங்களுக்கு விஜயை காப்பாற்றணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு மனிதனாக, அங்கே ஒரு தமிழனாக, ஒரு மனிதனாக, ஒரு மனித நேயத்துக்காக, ஒரு உயிருக்காக, ஒரு இழந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக, எப்பவுமே நம்முடைய சேனல்ல சொல்லுவோம், குரலற்றவர்களின் குரல். இன்னைக்கு என்னமா, குரல் ஓய்க்கப்பட்டவர்களின் குரல், குரல் ஓய்ந்தவர்களின் குரலாகத்தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 30க்கு மேல டெட் பாடிகளை கையில கொடுத்துட்டாங்க. கடந்து அழுகுறாங்க. இன்றைக்கு அந்த டெட் பாடிகள் எல்லாம் தீக்கிற அடுத்து தகனம் செய்வாங்க, இல்லைன்னா மண்ணுக்கடியில் என்ன செய்வாங்க, அவர்களுடைய குரல்கள், அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய கனவுகள், அந்த அவங்களுடைய பொறுப்புகள், அவங்க குடும்பத்துக்கான அந்த தலைமைத்துவம், அவங்க தான் அந்த குடும்பத்துக்குன்னே இருந்திருப்பாங்க. அப்பா அம்மாவில பல குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்க குரல் அற்றவர்கள், குரல் ஓய்க்கப்பட்டவர்கள், குரல் ஓய்ந்தவர்களுடைய குரல் தான் இன்னைக்கு என்னுடைய குரலாக இங்கே வெளிப்பட்டு இருக்கு. இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு அந்த கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, சினிமாவில் இருக்கக்கூடிய கதாநாயகன் மேல் உள்ள அந்த கவர்ச்சி, அந்த புகழ் அரசியலாக மாற்றி அதை ஓட்டாக அறுவடை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சில்லித்தனமான அந்த எண்ணம், விஜய் கூறிய எண்ணம், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல், திட்டமிடல்கள் இல்லாமல், மக்களுக்கான ஒரு வெகுஜன மக்களினுடைய நலன்களுக்கான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. வெறும் இவருடைய முகம் மட்டும்தான் அங்கே முன்னிறுத்தப்படுகிறது. வரக்கூடிய அத்தனை சகோதரர்களும் சொன்ன காட்சிகள், விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம். ஏன்னா இவர் ஒரு பாட்டு போடுறாரு. பாட்டுல அந்த அந்த நிகழ்ச்சி, ஒவ்வொரு மாவட்டங்களையும் நிகழ்ச்சி போடும்பொழுது ஒரு பாட்டு, உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறாரு. உங்க விஜய் உயிரெண்டா நான் வரேன் அப்படிங்கிறது பாட்டு. அந்த மக்களுக்கு அதுதான் தெரியுது, அந்த விஜய் முகமும் அந்த விஜய் குரல். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? உயிரிழப்புன்னு அவருக்கு தெரியும். இங்க இருந்து கரூரை அந்த வேன்லயே தெரியும், அவர் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் நடக்குது. நீங்க ஸ்பாட்ல இருந்தவங்க கூட பார்க்க முடியாது, வீட்டுல டிவில இருந்தவங்க பாக்குறோம். தண்ணி கேட்கறாங்க அவர்கிட்ட, அங்கேயே ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குங்கிறாரு. முதல்ல சொன்னாரு, எங்களை கொண்டு விட்டதை போலீஸ்க்கு அவர் தான் நன்றி செலுத்துறாரு. அப்புறம் போலீஸ்ட சொல்றாரு, நீங்க அந்த பிள்ளைங்களை காணா போனவங்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, கொஞ்சம் ஒதுங்குங்க, உயிருக்கு போராடி. அப்ப உயிருக்கு போராட்டத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உன் பேச்சு உயிரை மீட்டு கொடுத்துருமா? 2 நிமிஷம் பேச்சு, 3 நிமிஷம் பேச்சு, 4 பேரை குறை சொல்றது போன உயிரை திருப்பி கொண்டு வந்துருமா? அந்த உயிருக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. நீ என்ன செய்யணும் அந்த இடத்துல? இந்த உன்னோட வேன்ல நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் யார் யாருக்கு மயங்கி விழுந்திருக்காங்களோ எல்லா கார்களையும் தூக்கி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை போட்டு ஆஸ்பத்திரிக்கு நீ கொண்டு போயிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீ மனிதநேயம் உள்ள ஒரு நடிகனாக இந்த மக்கள் பார்த்திருப்பாங்க. வாயை பொத்திக்கிட்டு எந்த சம்பந்தமும் இல்லாமல் எங்க மனிதர்கள், அரசாங்கங்கள் கடைபிடிச்ச மனிதநேயம். நம்ம விஜய் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டார், எந்த வார்த்தையும் பேசல. கரூர்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட் போறாரு, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தனி விமானத்துல சென்னை போறாரு, சென்னையில இருந்து அவர் வீட்டு நீலாங்கரைக்கு போயிட்டார். போய் எக்ஸ்தலத்துல நொறுங்கி போயிருக்கேன். இங்க நெச்சம்ல நொறுக்கிட்டாங்க, இவருக்கு வருத்தம் நொறுக்கிருச்சான். ஆனா உள்ள அந்த அம்மா சொல்றாங்க மிதிச்சிருக்காங்க, முகத்துல மிதிச்சிருக்காங்க, நெஞ்சில உயிர் நாடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உயிர் நாடியிலலாம் ஏறி மிதிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான மரண அவஸ்தை அந்த உயிர்கள் சந்திச்சிருக்கும். இதை பத்தி இதுக்கு யார் தீர்வு தருவா? இதற்கு எந்த சட்டங்கள் தீர்வு தரும் சொல்லுங்க? இதுக்கு காரணம் என்ன? இந்த புகழை அரசியலாக, இந்த புகழை ஓட்டாக என் மூஞ்சிக்கு பாருங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாருக்கு நிரூபிப்பதற்காக நீங்க இவ்வளவு உயிரை பழி வாங்குனீங்க? நீங்க என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? 2000 கோடி 3000 கோடின்னு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வரீங்க. உங்களுக்கான ஏற்பாடு எவ்வளவு இருக்கு? அப்போ உங்க மூஞ்சியை பார்க்க வர விஜய் அண்ணன் ஓடி வருதுங்களே இந்த பிள்ளைங்க. அண்ணன் ஆயிருவீங்களா? ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படி விட்டுட்டு போயிடுவானா? ஒரு அப்பன் பிள்ளை அப்படி விட்டுட்டு போயிடுவானா? இதே உங்க குடும்பத்துல நடந்திருந்தா நீங்க போவீங்களா? அப்ப அந்த உயிருக்கு இந்த மதிப்பும் இல்லை. உன்னுடைய புகழ் எனக்கு நீ எனக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு பிறருக்கு காட்டிக்கொள்வதற்காக, அதுக்காக வேண்டி நான் எந்த பொதுமக்களுடைய அப்பாவி ஏழை மக்களுடைய அந்த அவங்களுக்கு சீமார்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மோகத்தை நீ பயன்படுத்திக் கொள்கிற. உனக்கு இவர் ஒரு படத்துல எல்லாம் காட்டுவார், பெரிய ஒரு ஆபத்தை உடனே தடுக்கிற மாதிரி.
பெரிய விபத்தையே இவர் தடுத்துருவார். பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்கும், ஒரு ஃபயர் நடக்கும், அப்படியே விஜய் ஒரு தனியாளா நின்று இப்ப செய்ய முடிஞ்சிச்சா? விஜயால ஒரு தனி நபரா நின்று செய்ய முடிஞ்சிச்சா? விஜய்க்கு உள்ள விஜய் தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு. தண்ணி இல்ல, மக்கள் அப்படியே பரிதவிக்கிறான், மயங்கி உழுவுறான், பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க மயங்கி அதை பார்க்கிறார். அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து காதுல பேசுறாரு. நீங்களாம் மனிதநேயம் உள்ளவங்களா? உங்கள்கிட்ட மனிதநேயம் இருக்குதா? உயிருக்கான மதிப்பு இருக்கா? நீ கோடியை கொடுத்தாலும் ஒரு உயிரை உன்னால திரும்பி கொடுக்க முடியுமா? மக்கள் என்ன நினைக்கிறான்? 1.5 வயசு பிள்ளைய ஏமா நீங்க தூக்கிட்டு போறீங்க? 1.5 வயசுல இருந்து 8 வயசுல இருந்து 9 எல்லா தரத்திலையும் இறந்து போயிருக்காங்க. பெண்கள் இன்னைக்கு எல்லாம் நோயோட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் சுகரு, பிபி பிரச்சனை, எல்லாத்துக்கும் வந்து அனிமிக்குன்னு சொல்றாங்களே, அந்த ரத்த குறைபாடு, மயக்கம், நிறைய பேர் சொன்ன விதம், மயக்கம், நெரிசல், மூச்சு திணறல், வெளியே விடல. வெளியே போறோம்னா இல்லை இப்போ வந்துருவார், இப்போ 4:30 மணிக்கு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா சொல்றாங்க நான் 4:30 மணிக்கே வெளியே போயிடலான்னு. இல்லை இப்போ வந்துருவாங்க 7:45 வராது. நீங்க 1000 காரணம் சொல்லி இருந்தாலும் சரி, இந்த இழப்புக்கு அதெல்லாம் ஈடுகட்டவே முடியாது. இன்னைக்கு பிரதமர் வந்து முதலமைச்சர் வந்து அவர் நிவாரண நிதி கொடுத்துருக்காரு, பிரதமர் இப்போ அறிவிச்சிருக்காரு. விஜய இல்லை கோடியை கொடுத்தாலும் அதுக்கு உயிரை கொடுக்க முடியுமா? நீ சொகுசா அவன் வீட்டில் உட்காந்துட்ட போய் நீலாங்கரையில். இன்னைக்கு அந்த மக்கள் அந்த டெட் பாடியை வாங்கிட்டு போய் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அப்ப ஏன் இதை நீங்க உருவாக்குறீங்க? இதை ஏன்? ஜனநாயக நாடுதான், மக்களுக்காகத்தான் சட்டங்களும், மக்களுக்காக தான் எல்லாருமே. மக்களை அழிக்கக்கூடிய விதத்திலே ஒண்ணு செய்யணும்னா அதை அரசாங்கங்கள் நிச்சயமாக தடுக்கணும். நீதிமன்றங்கள் அதை தடுத்து விட வேண்டும். அதிகப்படியான கூட்டம் உங்களுக்கு கூடுது அப்படின்னா நீங்க அதற்கான சோர்ஸோட தான் நீங்க இந்த பரப்புரையை நீங்க செய்யணும். நீங்க மாநாடு தான் உங்களுக்கு ஒத்து வரும். மக்களை கூப்பிடுங்க, மக்களுக்கு தண்ணி கொடுங்க, உணவு கொடுங்க, எல்லாரையும் உட்கார வச்சு நீங்க பேசுங்க. அதுக்கு செலவாகணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ ரோட் ஷோ நடத்துறதுக்கும் போற வர ஆம்புலன்ஸை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது, அது அரசியல். கரண்ட் கட் பண்ணா இவ்வளவு பேர் மேல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் சாஞ்சி விழுந்துச்சு, இன்னும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்குமே. அப்படி என்ன பெரிய அறிவுபூர்வமான எண்ணத்தை வந்து விஜய் வந்து பேசிட்டாரு? ஆளுங்கட்சியை குறை சொல்றதை தவிர அவர் என்ன பேசுறாரு? அவர் என்ன அறிவு சார்ந்த அந்த பேச்சில என்ன இருக்கு? மக்களுக்கானது என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வந்துட்டாரு, உங்களுக்கு என்ன வராரு, உயிர் என்ன வராரு? இப்ப உயிரை கொடுத்துருவாரா, பொருளை கொடுத்துருவாரா? அவர் வந்து என்ன ஒரு பக்கபலமாக, ஒரு பிள்ளையாக, ஒரு சகோதரனாக அந்த குடும்பத்துக்காரர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஏன் நீங்க இப்படி வரீங்க? ஏன் இந்த குழந்தைகள்? நீங்க மக்கள், தமிழக மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. தாவேகா தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்காங்க? ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலுடைய இருக்குது அவங்களுக்கு. தலைவான்னு கத்துறாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நீங்க என்ன மென்டாலிட்டியோட இருக்கீங்கன்னே தெரியல. உங்கள்ட்ட மனிதநேயம் இருக்குதா? பெண்கள் இறந்து போனதுல அதிகமான பேர் பெண்களும் குழந்தைங்களும். பெண்களை பாதுகாக்கிறவங்க யாரு? ஆண்கள் பெண்களை பாதுகாக்கணுங்கிறது பொது அறிவு. பெண்கள் மேல ஏறி பெண்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு அம்மா சொல்றாங்க, என்னோட சாரிலாம் பிஞ்சு போயிருச்சு, ஆம்புலன்ஸை உள்ள விட மாட்டான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க, ஆம்புலன்ஸ் ஏன் உடைய கூட்டத்தை கலைஞ்சிருமா? எப்படிப்பட்ட அரசியல் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வீதி இன்னைக்கு போட்டதா? உயிருக்கு போராடிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாகணுங்கிறது சட்டம். அதுக்குள்ள என்ன அதெல்லாம் தேவையில்லை. ஆம்புலன்ஸ் ஒன்று போகுதுன்னா அதுல உயிருக்கு ஒருத்தவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சரியான மருத்துவத்துக்கு போகணும். அந்த ஆம்புலன்ஸை உள்ளே விட மாட்டான், உள்ள வர்றதுக்கு வெளியே வழி விட மாட்டான். நீலாம் என்ன தொண்டேன்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படல, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படல. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஏறி இந்த தாவேகா தொண்டை டிவிக்கேன்னு கிறுக்குத்தனமா பைத்தியம் மாதிரி கத்துறாங்க. அப்படி ஃபுல்லா ரோட் பிளாக் பண்றாங்க, தலையில கட்டிக்கிட்டும் அதை கழுத்துல அந்த துண்டுகளை போட்டுக்கிட்டும். ஒரு மனித சார்புக்கு அப்பாற்பட்டவங்களா நீங்க என்ன சாதிச்சிட முடியும்? ஒருத்தவன் அந்த விஜய் கிட்ட போயிடணும், அந்த விஜய் முகத்தை பார்த்துடணும். அதுல வந்து போட்டோ எடுத்தேன் போன பரப்புரையில, நாகைப்பட்டினத்துல திருவாரூர்ல உள்ள பரப்புரையில மேல ஏறினவன் அந்த பவுன்சர் தூக்கி வீசினா, அப்படியே தூக்கி. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. நீ கிட்ட நெருங்கிட முடியுமா? நீ நெருங்கிடுவாங்களா? அவரு வராரு, கண்ணாடியை கூட இறக்க மாட்டாரு விஜய். கண்ணாடி இருக்கு வாகனத்துல, அதை கூட இறக்காமையே ரோட் ஷோ திருச்சியில நடந்துச்சு. ஏர்போர்ட்ல இருந்து 5 மணி நேரம் டிராவல் மரக்கடைக்கு வர்றதுக்கு. அவ்வளவு தூரம் மக்கள் அங்க மட்டும் இல்ல, மக்கள் பின்னாடியே வர்றான். ஏன் அந்த பைத்தியம்னு நான் கேட்கிறேன். வெயில்ல யாருக்காக? எப்படிப்பட்ட தலைவனுக்காக? நீ வெயில்ல வரையன்னு அவன் நினைச்சிருப்பானா? பொம்பளை பிள்ளைங்க வெயில்ல வருது நினைச்சிருப்பானா? தங்கச்சிங்கிறாங்க. எந்த தங்கச்சியை பாதுகாக்குத்தாங்க? இப்ப மக்கள் புரியணும். ரெண்டாவது, இன்னைக்கு முக்கியமா விஜய் இந்த விஷயத்துல இந்த 39 உயிர்களுடைய அந்த உயிர் பறிப்போனதுக்கு காரணம், தார்மீக பொறுப்பு டிவிகேயோட தலைவர் விஜய் தான். விஜய் கைது செய்யப்படணும். அதுதான் சரியான ஒரு நியதி. புசி ஆனந்த கைது, அவரு மேல வழக்கு போட்டிருக்கோம். தார்மீகமா யாருக்குங்க? பெரிய ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகுறாரு.
இன்னைக்கு உள்ள விலக மாட்டாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் போன்றவர்கள்லாம் அவங்களாம் இருதயமற்றவர்கள். பல ரயில் விபத்தில் அவங்களாம் அவங்க பதவிக்காகவே மக்கள் சாவை பற்றி அவங்க கொல்லப்பட மாட்டாங்க. ஆனால் ஆளக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? தார்மீகமாக விஜய் கைது செய்யப்பட்டிருக்கணும். அதுதான் நேர்மையானது. இவ்வளவு உயிர்களுக்கு யார் உங்களை கூப்பிட்டு சொன்னா? உங்க முகத்தை காட்டி அந்த கவர்ச்சி விளம்பர அரசியலை வச்சு மக்களை காட்டணுங்கிற இந்த தவறான எண்ணத்தின் பலியானவங்களுக்கு அதுதான் சரியான நீதியாக இருக்கணும். விஜய் தண்டிக்கப்படணும். விஜய் இந்த உண்மையிலே ஒரு மனிதநேய மிக்கவராக இருந்தால் இந்த அவரே ஏற்றுக்கணும். இன்னைக்கு என்னன்னா அவங்க இது எப்படி நடந்துச்சுன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீ எதுக்கு நீதிமன்றத்துக்கு போன? இது எப்படி நடந்துச்சு? இதுக்கான எல்லாமே உனக்கு தானே தெரியும். நீதானே மக்களை அழைச்ச. நீதானே எந்த ஏற்பாடு, தண்ணீர் இல்லை, மக்களுக்கான எதுவும் இல்லை, இவ்வளோ பேர் வருவாங்க இல்லை. இது முதல் நிகழ்ச்சியா? திருச்சி வராரு, திருச்சியிலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்த சனிக்கிழமை நாகப்பட்டினம் வர்றாரு, திருவாரூர் மாவட்டம். இப்போ நாமக்கல், கரூர். அதுக்கு முன்னாடி 2 மாநாடுகள் நடந்திருக்கு. மக்கள் வெள்ளம், மக்களுடைய இது என்னன்னு இது இவ்வளவு உணர்த்தாததை இன்னைக்கு நீங்க உணர போறீங்களா? யாரை நீங்க ஏமாத்துறீங்க? இன்னைக்கு இந்த பரிதாபமான இந்த உயிர் பலிகளுக்கு யார் பொறுப்பேற்கிறது? தயவு செஞ்சு மக்களை தயவு செஞ்சு இந்த சினிமா முகத்திலிருந்து, மோகத்திலிருந்து அந்த விஜய் முகத்தை பார்க்கணும், விஜய் அண்ணா, விஜய் நொன்னான்னு ஓடுறீங்களா? தயவு செஞ்சு அதை நிப்பாட்டுங்க. டிவியில தெரியுது, போன்ல வருது. ஏன் நேரில் தான் போய் பார்க்கணும்னு என்னங்க தேவை இருக்குது? நைட்டு 2 மணிலேருந்து வந்து நிற்கிறாங்க மனிதர். போலீஸ்கார அம்மாவே அங்கே மூச்சு அடைச்சி போய் அவங்க படுத்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியுமாங்க? ஒரு தமிழகத்திலே ஒரு மாவட்டத்துக்கு எல்லாரையும் போலீஸை அனுப்ப முடியுமாங்க? ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் விஜய் மேலெல்லாம் நாங்கள் குற்றம் சொல்ல மாட்டோம், செந்தில் பாலாஜி பதில் சொல்லணும், சிஎம் பதில் சொல்லணும். ஏங்க சொல்லணும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஏங்க நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் வரீங்க? இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் அவங்க வரீங்க? இதுக்கு மேலே எப்படிங்க பாதுகாப்பு தர முடியும்? எல்லாத்தையும் கட்டுக்கடங்காத கூட்டம்னா யாருமே அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு மக்கள் தானேங்க ஏறி மிதிச்சு போயிருக்காங்க. அந்த விஜயை முகத்தை பார்க்கணுங்கிற அந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்ப இதுக்கான முடிவை எடுக்கக்கூடிய இன்னும் இவர் பரப்புரை போனா இன்னும் எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பலியாகணும்? இவருடைய புகழையும் அந்த புகழ அரசியலையும் இந்த கவர்ச்சி அரசியலுக்கு தமிழக மக்கள் பலியாகணுமா? சிந்திச்சுக்கங்க. நாளைக்கு இழந்த உயிர்களை எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளால பெற முடியாது. ஒரு சில உயிர்கள் போறது வீட்டில் நோய் நொடியால ஒருத்தவங்க குழந்தை மரணிச்சு போனாலோ இல்லை ஒருத்தவங்க இறந்து போனாலும் அந்த இழப்பே நம்மளால தாங்க முடியல. சொல்றாங்க 2 பேருக்கு அடுத்த மாசம் திருமணம், 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு 2 குழந்தைங்க, மனைவி, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 அக்கா தங்கச்சி. எவ்வளவு அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கும். ஒரே ஒரு முகத்தை பார்க்கணும்னு இப்படி முகம் நசுக்கப்பட்டு தண்ணீர் தாகத்தால உணவு இல்லாம ஏறி மிதிச்சு ஒரு கொடூர மரணத்திற்கான சூழலை ஏற்படுத்தியவரை அரசு தண்டிக்க கூடாதா? கைது செய்யக்கூடாதா? அவருடைய பொறுப்பாளி அவர் இல்லைன்னு அதை மனமாற்றம் பண்றாங்களே. அப்ப நாங்க நீதியின் குரலாக இங்கேயும் குரல் நசுக்கப்படுது. இப்பயும் குரல் இப்ப தனிநபர் ஆணையம் போட்டிருக்காங்க. தமிழக சிஎம் உண்மையிலே அவரை பாராட்டலாம். ஏன்னு சொன்னா இங்க இருந்து உயிரான விஜய், உங்க விஜய்னு அவர் முகத்தை திருப்பிட்டு போறாரு. அவர் வீடு வரைக்கும் சேஃபா அவர் போய் சேர்ந்துட்டார். அவருக்கு கிடைச்ச பாதுகாப்பு தான் தமிழக மக்களுடைய அந்த மனிதநேயம். ஆனா 1 மணிக்கு வராரு சிஎம், துணை முதலமைச்சர் வராரு, எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வராங்க, கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, மா சுப்பிரமணியம் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்களோட இருந்து கதறி அழுகுறாங்க. வேதனை ஏதோ என்னுடைய ரீசன், ஏதோ ஒரு ரீசன் இல்லை, ஒரு முகத்தை பார்க்கணும், ஒரு விஜய் முகத்தை பார்க்கணும். என்னங்க இருக்கு? அப்பாவியா உயிர் போயிருக்கு. அதுவும் வேதனையோட, தண்ணீர் இல்லாம மிதிச்சு நசுக்கி கொண்டிருக்காங்க எல்லாரும். இதுக்கான சூழல், இதுக்கான தார்மீக பொறுப்பு விஜய்க்கு தான். விஜய் வெறும் தன்னை ஜனநாயகன், கதாநாயகன் நீ போட்டினா இதுக்கான முழு பொறுப்பு உங்களோடது தான். விஜய் கைது செய்யப்படும். இந்த ஒரு காணொலியின் மூலமாக நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு தமிழக ஒரு மக்களாக, இந்த கரூர் மாவட்டத்தினுடைய குரலாக, அங்கே குரல் ஓய்க்கப்பட்டவர்கள், ஓய்ந்தவர்களுடைய அந்த இழந்த குடும்பத்தின் மக்களுடைய குரலாக நான் இதை பதிவு செய்கிறேன். விஜய் கைது செய்யப்பட வேண்டும். இது ஒரு நிவாரணம். தனிநபர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தை இன்னைக்கு சிஎம் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய தரவுகள் வரட்டும். இதுக்கு வெளிப்படையா, இது தனிநபர் ஆணையம் இதெல்லாம் இல்லை, இது வெளிப்படையா எல்லா மக்களுமே இதை சொல்லலாமே. இதுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இனிமேட்டு நீதிபதி விசாரிப்பாங்க. ஆனா பட்டவர்த்தனமாக இது எப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தவங்களும் பதிவு பண்றாங்க. இதுக்கு மேல இதுக்கு என்ன ஆணையம் இருக்கு? எனவே இதுல நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இந்த நிகழ்ச்சிக்கான காரணம், இது ஒருங்கிணைக்கப்பட்டு இதுக்கான இந்த விஜய்ங்கிற இந்த முகத்தை கொண்டு மக்களை அழைச்சவர் தான் இதுக்கான தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அந்த மக்களுக்கான சரியான நிவாரண உதவிகள் வழங்கப்படணும். மக்கள்கிட்ட இந்த சினிமா மோகம், அந்த நடிகர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மோகம், எல்லாத்தை விட நடிகர் தான் பெருசுங்கிறது தவிர்க்கப்படணும். இளைஞர்களுடைய புத்தி, பொது புத்தி மாற்றப்பட வேண்டும். இளைஞர்கள் மிக சக்தி உடையவர்கள். இன்னைக்கு அவர்களுடைய சக்திகள் சீரழிக்கப்படுகிறது.
கல்வித்துறை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து நடுஜாமத்தில் அழுகிறாரு. அது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த இரக்கமற்றவர்களாக இன்றைக்குள்ள இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தாயை விட, குடும்பத்தை விட, சமூகத்தை விட, சகோதரியை விட, எல்லாத்தையும் விட ஒரு நபரை வந்து ஒரு முகத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்காக யார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பொதுமக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஸ்லாப்ல ஏறி நிற்கிறது, அடுத்தவங்க வீட்டு ஜன்னல்ல ஏறி நிற்கிறது, அந்த ஷீட்ல ஏறி நிற்கிறது, மரத்துல ஏறி நிற்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம்ல தொங்குறது. இந்த பொது புத்தி இல்லாத இளைஞர்கள் இவர்களுடைய மூலையில இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். சினிமா என்பது அது வந்து ஒரு நல்ல நோக்கங்களுக்கான ஒரு சினிமாக்களாக அது வந்து உருவாக்கப்படும். சினிமாங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வையில இருக்கணுங்கிறத அதை வந்து முக்கியத்துவப்படுத்தணும். இதை நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு அதே இளைஞர்கள் தான் அழுகுறாங்க நின்று. எனவே இந்த டிவிக்கு ஏற்படுத்திய இந்த அரசியல் இந்த பரப்புரை நிகழ்ச்சியில நடந்த அத்துணை அசம்பாவிதங்களுக்கும் இழப்புகளுக்கும் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர் அதனுடைய பொறுப்புதாரர்கள் தான் இதுக்கான காரணம். அதை அவங்க வந்து ஏற்றுக்கணும். இறந்த மக்களுக்கான அந்த அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைய நாங்கள் வந்து இறைவனை கண்டிப்பாக பிரார்த்திக்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி, இது போன்ற ஒரு உயிரிழப்பு இனி தமிழகம் மட்டுமல்ல எங்கேயும் நடக்கக்கூடாது. எனவே இந்த பரப்புரைகளுக்கான இது போன்ற மாநாடுகள், இது போன்ற மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பரப்புரைக்கான சரியான சட்ட விதிமுறைகளை வந்து அரசு வந்து அமுல்படுத்தணும். அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது முன்னறியே தெரிவிக்கப்படணும். மக்களுடைய தேவைகள் வந்து ஜனநாயகமும் பாதுகாக்கப்படணும் என்பதை வந்து முன்னிறுத்தி அரசாங்கமும் நீதிமன்றமும் இதற்கு சரியான நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும். மேலும் அந்த மக்கள் சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்கள் குணமடைய வேண்டும். மேலும் இறந்த அந்த இழப்பை பெற்ற அந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய மனம் சாந்தி அடைய வேண்டும். அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமையையும் ஒரு ஆன்ம வலிமையையும் இறைவன் தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்.